நம்ம பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ், அதாவது என்னைக்கு லீவு கிடைக்குதோ அதாவது மேக்ஸிமம் சண்டேல தான் லீவு கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கோழி பண்ணையை வந்து க்ளீன் பண்ணுவோங்க. அதே மாதிரி இந்த சண்டேவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 கூடைக்கு பக்கமாக வந்தது. ஏன்னா நம்ம டெய்லியும் பேசிக்ஸ் க்ளீன் பண்ணுறதில்ல. எதனால்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்மியான கோழிகள், இட வசதி பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஆனால் கோழிகள் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வளர்க்குறோம். ஒரு 100க்குள்ளே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா டெய்லியும் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பண்ணியாச்சு. வெயில் அதிகமாகிறதுனால நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதுக்கு ஷவர் மாதிரி போட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து விட்டு லைட்டாக எல்லாம் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக லைட்டாக வந்து தண்ணி எடுத்து விட்டாச்சுங்க. எடுத்து விட்டு பார்த்திங்கன்னா அது கூடயே வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு மரம். அப்படியே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி நம்ம சின்ன கோழி குஞ்சு, பெரிய கோழி குஞ்சு எல்லாத்துக்குமே போட்டாச்சு. அது நல்லாவே சாப்பிட்டுட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா நம்ம கோழிகளுக்கு சாப்பாடும் போட்டிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.